சுகுமாரோட மனைவி மீனா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தாங்க. ஆமாங்க, சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்க கணவர் அவர் சுகுமார் வந்து அமீனா கூட குடும்பம் நடத்தினாரா 3 வருஷம்? யார் சொன்னா இது எனக்கு தெரிஞ்சு குடும்பம் நடத்துனாங்கன்னு? எனக்கு தெரியாதுங்க. ஒய்ஃபு கிட்ட இருந்து மெசேஜ் வர ஆரம்பிச்சது. அதை பார்த்துட்டு நான் கேட்டதுக்கு என்ன இது காசு ரெடி பண்ணிட்டியா, என்ன ஆச்சுன்னு மெசேஜ் போடுறாங்க. என்ன இது, அதான் காசு தரணும்ல, அது வாங்கி கொடுத்துருக்கு சில இடத்துல, அதை கொடுக்கணும்ல, எவ்வளோதான் கொடுக்கணும் நீ அப்படின்னு. ஒரு 10 லட்சம் கிட்ட கொடுத்துட்டா அவ்வளோதான். அது இப்போ நீ இப்போ பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட பேசலன்னு சொன்னேன், இல்லை அவங்க என் கூட இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு எனக்கும் அவருக்கும் நிறைய பிரச்சனை ஆச்சு. அவர் ஒரு 2-3 அடி அடிச்சுட்டு வெளியே இருந்து போயிட்டாரு. அடிப்பாரா? ஆமா. எதுக்கு உங்களை அடிப்பாரு? நான் கேட்டேன். அதான் நான் ஒரு கொஞ்சம் கத்தி பேசுவேன். ஏன்டா என்ன இப்படி ஏமாத்தினேன், ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி நான் கத்தி பேசுவேன். அவர் அடிப்பாரு. நான் புரிஞ்சுக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன், நான் அடிச்சுட்டு போயிடுவார் ஒரு பாட்டுன்னு. போயிட்டு அப்புறமா நான் வந்து அப்படி சமாதானம் பண்ணுறது கொள்வது. அப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணேன், அவங்க செல்லுலேருந்து அவங்க நம்பரை எடுத்து நீங்கள் எதுக்குங்க மெசேஜ் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க, நீங்கள் இல்லை சுகுமாரோட மனைவி? ஆமாம், நான் கால் பண்ணியிருந்தேன். என்கிட்ட 3 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு, நீங்க இல்லைன்னு சொன்னார் என்கிட்ட. நீங்க கால் பண்றீங்க, இப்ப மெசேஜ் பண்றீங்க, என்னதாங்க நடக்குது? 2 பேர் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா? என்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு, எவ்வளவு நகை வாங்கிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அவர் உள்ள போட்ட ஜட்டி மாதிரி நான் தாங்க இங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க காசு கேட்குறீங்களா, யாரை கேட்க சொல்றீங்க, இல்லை என்ன கேட்க சொல்றீங்களா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னது நீ யாரு? நானும் சுகுமார் பொண்டாட்டி தான், 3 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் தான் பேசுறேன், தெரியாத மாதிரி கேட்குறீங்க, தெரியல உங்களுக்கு, ஃபேஸ்புக்கில் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, 3 வருஷமா போஸ்ட் போட்டுருக்கேன், 3 வருஷமா எல்லாம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் நான் தான் போயிட்டு இருக்கேன், அப்போ நீங்க காணமே அப்படின்னு நான் கேட்டேன். வரட்டும், நான் பார்த்துக்கிறேன், நான் பேசி நீ வை போன அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. ஒரு மனைவி கிட்ட ஒரு பொண்ணு கால் பண்ணி நீங்க யாரு, நான் 3 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன்னு சொன்னா ஒரு அதிர்ச்சி வரணும். எந்த ஒரு அதிர்ச்சியும் வரலையா? இல்ல அசால்ட்டா பேசினாங்க. நான் மறுபடியும் இவரை கேட்டு சண்டை வாங்கினேன். மறுபடியும் என்ன பண்ணாரு, அடிச்சுட்டு போயிட்டாரு. போயிட்டு வரவே இல்லை. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, வரவே இல்லை. மறுபடியும் நான் கால் பண்றேன், இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரே அவங்க அண்ணன் தம்பிலாம் என்னை வந்து வெட்ட வந்துட்டானுங்க, குத்த வந்துட்டானுங்க, நீ 2 நாள் பொறுச்சு அனுப்பாப்பா, நான் வந்துடுறேன், காலில் நீ உண்மையை என்ன லவ் பண்றல, நீ கம்மனு இரு, நான் வந்துடுறேன். அதோட வரவே இல்லை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு பார்க்குறேன், ஃபோன் பிளாக்கு, வாட்ஸ்அப் பிளாக்கு, ஃபேஸ்புக் பிளாக்கு, எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. ஃப்ரெண்டை விட்டு கால் பண்ணுவேன், அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாராம், இந்த மாதிரி நாங்கள் வந்து பிரச்சனை ஓவராக போயிட்டுருக்கு, நீ வை ஃபோனை, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு. அவர் எனக்கும் ஃப்ரெண்டு, இவருக்கும் ஃப்ரெண்டு, ஒரு மாதிரி நான் வக்கீல் வச்சுருக்கோம், அவங்கள வச்சுருக்கோம். இதில் நீங்கள் உங்களுக்கு தாங்க இஷ்யூ ஆகும், நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, இப்போ நீங்கள் அங்கே 3 வருஷம் வாழ்ந்துட்டு இங்கே வந்துட்டு இவ்வளோ பேசுகிறீங்களே, என்னன்னா நான் பேசுகிறவங்களேன், நான் அப்புறம் பேசுகிறவங்களேன்னு வச்சுட்டாரு. சுகுமார் ஒரு மனைவியோட மதுரவாயல் சென்னையில் தான், அங்கே தான் இருந்தால் தான் சொல்கிறேன்னே, என்கிட்டயும் குடும்பம் நடத்திட்டு அங்கேயும் இருந்துக்கிட்டு என்கிட்ட பிடுங்கி அவங்க குடும்பத்தை காப்பாற்றிருக்காரு. சென்னையிலேயே அப்போ 2 பெண்கள் கூடயும் குடும்பம் நடத்திருக்காரு. ஆமாம், இதுதான் உண்மை. இப்போ 4 நாளாக வரல, எல்லாம் பிளாக் பண்ணிட்டு இருக்கவே, நான் ஒரு ஃப்ரெண்டு மூலியமா வீடு எங்கே இருக்காரு, அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் சொல்கிறேம்மா, நான் சொன்னேன்னு சொல்லிக்காதுன்னு சொல்லி வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. கண்டுபிடிச்சி நான் வீடு தேடி போனேன். நான் டைரக்டர் செந்தில்நாதன் சார், மதுரவாயில் கிருஷ்ணா நகர், அங்கே தான் இருந்திருக்காங்க. அங்கே நான் தேடிட்டு போனேன். நான் தேடி போகும்போது அவங்க 2 மச்சான், அவங்க மாமியார், இவர், குழந்தை, அவங்க வளர்ப்பு பையன் சொல்லி ஒருத்தன் என்கிட்ட சொல்லியிருக்காரு, சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம், அவனுக்கு 23-24 வயசு கிட்ட ஆகுது அப்படின்ட்டு. போனால் எல்லாம் கும்பலாக இருக்காங்க. நாங்கள் யாருன்னா, நான் ஃபஸ்ட்டு நானும் இவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணல, அந்த டேரக்டர் பூந்தோட்ட காவல்காரன் பண்ணல செந்தில்நாதன் சார், அவர். ஏன்னா அவருக்கு என்னோட இது, நாங்கள் 3 வருஷம் குடும்பத்துக்கு என்னென்ன நான் கொடுத்துருக்கேன், கொண்டிருக்கேன், அவருக்கு தெரியும் நான் இவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன். நான் இவர் பர்த்டே கூட ஒரு சவர மோதிரம் போட்டது, அவர் வந்திருக்காரு, எல்லா ஃபங்க்ஷன் போகும்போதும் அவர் எங்கள் கூட பார்த்துருக்காரு. அப்போ சுகுமாரை கேட்குறாரு அவர், என்ன சுகுமார் என்ன இதுன்னா, நான் 2வது கல்யாணம் பண்ணிட்டேன், என் ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவர்கிட்டயும் சொல்லியிருக்காரு. நீங்கள் அவரை கேட்டால் கூட அது சொல்லுவார், இதை சொல்லியிருக்காரு. அப்போ நாங்கள் எல்லாருமே அங்கே போனால் அவங்க மச்சான்லாம் எகிரின்ட்டு நான் அடிக்கிற மாதிரி வந்தாங்க, தகாத வார்த்தைலாம் பேசினாங்க. நான் அவன் வந்தா உனக்கு எப்படி, ஏன் வந்து அவனாண்ட நீ என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நான் என்னென்னவோ பேசினாரு, நம்ம சொல்ல முடியாத வார்த்தைலாம். என்ன அப்புறம் அவங்க ஒய்ஃப் ஒரு மாதிரி பேசிச்சு, அவங்க மாமியார் ஒரு மாதிரி அசிங்கமாக பேசினாங்க. எல்லாரும் பேசணும்னு என்ன பண்ணேன், நான் யார்கிட்டையும் நான் பேச வரல, 3 வருஷம் கிட்ட வாழ்ந்துருக்காரு, நான் எல்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு என்ன பதில் சொல்கிறாரு நான் கேட்டு மட்டும் போயிடுறேன். கேட்டேன், என்னங்க இது, இதெல்லாம் சொல்லவே இல்லை, என்கிட்ட வாழ்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், என்ன இது அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லை நான் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை, என்னை மன்னிச்சுக்கோ, இதோட நான் வரல. ரொம்ப ஈஸியாக நான் வரலன்னா உன்னை வீட்டுக்கு கூப்பிடல, என்னை இவ்வளோ விஷயம் ஏமாத்த, நீ அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு.